ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக யாராவது என்ன சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ. சாட்டர்டே மார்னிங் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கருவாட்டு சம்பல் கொஞ்சமாக வச்சு எடுத்துட்டேன். அது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு மீடியம் சைஸில் நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு நான் வந்து புளி சேர்த்துக்கிட்டேன், ஒரு சின்ன லெமன் அளவுக்கு. ஏன் வந்து இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கணும்னா, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம்ல, புளி சேர்த்துட்டா உருளைக்கிழங்கு வந்து வேகாது சீக்கிரம். அதனால் ஃபஸ்ட்டே சேர்த்துக்குங்க. இந்த நான்ஸ்டிக் தவா பார்த்தீங்கன்னா, நான் வந்து செட்டாக வாங்கினேன். 2500 3 பீஸ் வாங்கினேன். தோசைக்கல், அப்புறம் இந்த தவா, இன்னொரு பெரிய தவா ஒன்று. இது மொத்தம் 4 திங்ஸ் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோசைக்கல், ஒரு பெரிய தவா, இந்த ஒரு சின்ன தவா, ஒரு கண்ணாடி மூடி ஒன்று. இப்போ நான் இதை என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு இதில் சமைக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இறால் மிளகு வறுவல் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு. நல்லா வதங்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டேன். சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு பொடி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கி அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு இறாலும் உளுந்த வடை மாதிரியும் இருந்துச்சு. எப்படி நம்ம உளுந்த வடை போட்டால் இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு. இது எல்லாமே சண்டே எடுத்த வீடியோ தான். சண்டே என்ன பண்ணேன்னா, காலையில் வந்து பசங்களுக்கு வந்து மட்டன் கறி எடுத்திருந்தேன். அதான் குழம்பு வச்சேன். அவங்க வந்து கறி திங்க மாட்டாங்க, ஆனால் குருமா ஊற்றிக்கிடுவாங்க. அதனால் குருமா தான் நான் வச்சேன். நல்லா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதே மெத்தேடு தான். வெங்காயம் தக்காளி வதக்குறது, இஞ்சி புளி பேஸ்ட்டு சேர்க்குறது, அசைவத்துக்கு பூரா ஒரே மாடல் தான். நான் எப்போவுமே சமைக்கும்போது டீ குடிப்பேன்ல, அதனால் எனக்கு ஒரு கப் டீ, ஒரு 3 பிஸ்கட்டும் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அடுத்து புதினா மல்லி சேர்த்துக்குங்க, பச்சை மிளகா சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் பச்சை வாடை போக வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு 1.5 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் சுருளை பெரட்டி எடுத்துக்குங்க. தான் குருமா ரெடி ஆயிடுச்சு. கறியை நல்லா பெரட்டினதுக்கப்புறமா தேவையான அளவு கறி மசாலா தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து வேக வச்சுருங்க. நல்லா கறி வெந்ததுக்கப்புறமா நிலக்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பொரிகடலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி, தேங்காயோடு சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பசங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து லஞ்சு பேக்கில் போட்டு வச்சு, எங்கள் ஊர் ஸ்கூலில் வந்து நம்ம ஸ்கூல்லே போய் சாப்பாடு லஞ்சு ஊட்டி விட்டு வரலாம். அதனால் நான் வந்து பசங்களுக்கு வந்து நானே சமைச்சு சுட எடுத்துகிட்டு போயிடுவேன். மித்த ஃப்ரீ இல்லாத டயத்தில் அவங்க அத்தா போய் கூட்டிகிட்டு வருவாங்க. வீட்டில் வந்து சாப்பிட்ருங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது சண்டே நைட் டின்னருக்காக நான் பண்ண கிரேவி. ரொட்டி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரொட்டிக்கு வந்து நான் கிரேவி மாதிரி இறாலை போட்டு வச்சேன். இது எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயம், அப்புறம் வந்து தேவையான காலிஃப்ளவர் எடுத்துக்குங்க. எப்பவும் போல் தான் மட்டனுக்கு மாதிரி தான் சிக்கன் இது மாதிரி தான் தாளிக்கணும். பட்டை கிராம்பு எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள், கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு காலிஃப்ளவரையும் இறாலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுருங்க. அளவுக்கு தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, நிலக்கடலை எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்து நல்லா பிரண்டு வரட்டேன். உங்களுக்கு வந்து சாதத்துக்காய் இருந்தால் தண்ணியாக இறக்கிக்குங்க, கொஞ்சம் தண்ணியாக. ரொட்டி அப்புறம் சப்பாத்திக்காக இருந்தால் நல்லா கிரேவியாக பெரட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.